எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்து ஆவி வந்து பிரியாணி சமைச்சு கொடுக்குறாங்க. அதை வந்து பசங்கள்லேருந்து எல்லாரும் வந்து எழில் எல்லாம் சாப்பிட்டு வந்து இந்து கையால் சாப்பிட்ட மாதிரியே இருக்குன்னு பாராட்டுறாங்க. நம்ம சுடரை வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. சுடர் வந்து யாருமே பசங்க யாரும் சரியாக சாப்பிட்றதில்ல, எழிலும் சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறதுக்காக சமைக்கிறாங்க. சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது யார் சமைச்சதுன்னு செல்விக்கிட்ட கேட்டோன்னே எழில் வந்து இல்லை சுடர் தான் சமைச்சான், எதுக்கு அவ்வளோ தேவையில்லாமல் சமையக்கட்டுக்குள்ளெல்லாம் விட்றீங்க, எனக்கு எதுவும் சாப்பாடு வேணாம் அப்படின்னு கோச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வந்து சோகமாக இருக்காங்க சுடர். அந்த சமயத்தில் தான் இந்து ஆவி வராங்க. ஆமாம், ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னோடனே, இல்லை நான் சமைச்சா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி வா நான் உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்ட்டு இந்து வந்து ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு நான் சொல்கிறபடி நீ இந்த பிரியாணியை வந்து நிச்சயமாக அவங்க பசங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க, அதோடு சேர்ந்து எழிலும் சாப்பிட்டு உன்னை பாராட்டுவாங்க அப்படின்னோடனே, நிஜமாக தான் சொல்கிறீங்களா, என்னை வந்து திட்டமாட்டாங்களா அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுடரை வந்து சமைக்க சொல்கிறாங்க. சுடர் வந்து ஒவ்வொன்றா வந்து இந்து சொல்கிறபடி ஒவ்வொன்றா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஒவ்வொன்றா போட்டுட்டு வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறமேட்டுக்கு திறந்து பார்க்குறாங்க, சாப்பாடு வாசனையே அருமையாக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாம் இருக்கட்டும் நீ சாப்பிட்றாத, பசங்களுக்கு போய் கொடு. ஆமாம், நான் இருக்கிறதே இத்தினுண்டு, இதில் எவ்வளோ சாப்பிட்ற போகிறேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு, திட்டமாட்டாங்கல்ல அப்படின்னோடனே, தைரியமாக போ நானும் வரேன் உன் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு இந்து ஆவியும் கூட வந்து அழைச்சிட்டு வராங்க. வந்தோடனே வந்து கரெக்டாக வந்து டைனிங் டேபிளில் எடுத்து வந்து விரித்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க. பசங்க எல்லோரும் வந்து அந்த வாசனையை பார்த்தோன்னா ஓடி வந்துடுறாங்க. இது வாசனையை பார்த்தா அம்மா பிரியாணி செஞ்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து பசங்க 4 பேரும் வந்து சாப்பிட்றாங்க. இது நிச்சயமாக அம்மா சமைச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சுடரை வந்து பாராட்டுறாங்க. அதே சமயம் பசங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற நம்ம எழில் வந்து அந்த ஸ்மெல்லு வாசனை தாங்க முடியாமல் கீழே இறங்கி வராப்புல. இறங்கி வந்தோடனே வந்து என்ன இது, யார் சமைச்சிருப்பா பிரியாணி அப்படின்னு திறந்து அந்த பாக்ஸை வந்து ஹாட் பாக்ஸை திறக்குறாங்க. பார்த்தா அந்த வாசனை வந்து இந்து சமைச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாயில் வைக்கிறாங்க. கண் கலங்கி இது கண்ணெல்லாம் கலங்கிடுது. வேக வேகமாக சாப்பிட்றாங்க. ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக வந்து, இந்து நீ எனக்கு சமைச்சு கொடுத்த மாதிரியே இருக்கே, இது யார் செஞ்சது அப்படின்னு வந்து எழில் கேட்டப்போ யாரும் எதுவும் சொல்லலை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் எழில் சாப்பிட்றத பார்த்துட்டு இந்து வந்து, ஏங்க நீங்கள் நல்லபடியாக சாப்பிடணுங்கிறதுக்காக தாங்க நான் வந்து அவகிட்ட சொல்லி சமைச்சேன். பசங்களும் சரி நீங்களும் சரி என்னை வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் மறக்காமல் ஞாபகமாகவே இருக்கீங்க. எனக்கு தான் வந்து இப்படி திடீர்னு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் எல்லாரையும் நான் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு. கூடி சீக்கிரம் வந்து என்னை யார் என்ன பண்ணாங்கங்கிற விஷயமும் நான் கண்டுபிடிச்சிட்டு அவங்களே பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது.